purpose of the education is to find that intelligence. கல்வியினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, உனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை கண்டுபிடித்து தருவதுதான் அந்த கல்வியினுடைய வேலை என்று சாமி விவேகானந்தா சொல்லுகின்றார். அதே போல எவ்ரி மேன் இஸ் born with a God inside. ஒரு மனிதனும் பிறக்கும் பொழுது கடவுள் உள்ளே வைத்து கொண்டு பிறக்கின்றான். The purpose of spirituality is to find the God within என்று சொல்றார். அதாவது ஆன்மீகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதுதான் ஒரு ஆன்மீகத்தினுடைய நோக்கம் என்று சாமி விவேகானந்தா அவர்கள் சொல்றார். இது எப்போ மறந்துடாது. நீங்க எங்க போய் என்ன கல்வியை தேடி கத்துக்க போனாலும் அங்கே கற்றுக் கொடுப்பதற்காக அந்த கல்வி இல்லை. உங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்கக்கூடிய நாலேஜை காண்பிப்பதற்காகத்தான் அந்த கல்வி இருக்கு. ஆசிரியர்கள் இருக்கின்றாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய மருத்துவமனைகள் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதனால் எந்த குழப்பமும் இல்லாமல் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையில் போயிட்டே இருக்கு. உங்களுக்கு அது நிறைவு கொடுக்குதா? நிறைவு மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கிறதா? அந்த மகிழ்ச்சி மூலமாக வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு முழு பயணம் உங்களுக்கு கிடைக்குதா? இது மூன்றும் கிடைத்து விட்டால் உங்கள் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை என்ற அர்த்தம். அது ஒரு ஃபேன்சி டிகிரி, ஒரு ஃபேன்சி காலேஜு, கை நிறைய பணம், அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியம் கிடையாது. இன்றைக்கி பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிற நிறையா பேர் பிரச்சனையில் தான் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேர்த்த நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த அரசியல் பயணத்தில். வேறு இடத்துல அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு யாரெல்லாம் நீங்கள் சமுதாயத்தில் பணக்காரன், அந்த பணக்காரனுடைய அடிப்படை என்பது பேங்க் அக்கௌண்ட்டில் அதிக பணம் இருக்கக்கூடிய பணக்காரன் சொல்கிறீங்களோ, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு சாதாரண மனிதனுக்கு இன்றைக்கி இல்லை. அவர்களுக்கு தான் அதிக பிரச்சனை இருக்குது. பணத்தை எப்படி காப்பாற்றுவது, பணத்தை எப்படி பெருக்குவது, பணத்தை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பது, பணத்தை எப்படி ஒழுத்தி வைப்பது, பணத்தை எப்படி மறைத்து வைப்பது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு. ஆனால் ஆக்கப்பூர்வமாக எதையும் எதிர்பார்த்து சம்பாதிக்கிறவங்க, எதிர்பார்க்காம சம்பாதிக்கிறவங்க தன்னை பணக்காரன் என்று சொல்வது கிடையாது. அவங்க வாழ்க்கையை பொறுத்தவரை எல்லா விஷயத்தையும் ஆழமாக பார்க்குறாங்க. பணம் என்பது ஒரு பகுதி, மகிழ்ச்சி என்பது ஒரு பகுதி, ஆரோக்கியமான குடும்பம் என்பது ஒரு பகுதி, சமுதாயத்துக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்பது ஒரு பகுதி, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவர்களும் துணை இருப்பது ஒரு பகுதி, அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர்களுடைய பங்கும் இருப்பது ஒரு பகுதி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் இஸ் அ சம் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது வாழ்க்கையினுடைய வெற்றி என்பது அனைத்தினுடைய கலவை என்று பார்க்கின்றார்கள். சில மனிதர்கள் அதில் ஒன்றை மட்டும் எடுத்துக்கிறாங்க, ஒன்றை மட்டும் முழு நேரமாக செய்கிறாங்க. அந்த பணத்தை மட்டும் குறிக்கோளாக வைத்து நம்முடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. அது போன்ற வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்வதற்காகத்தான் மேடையில் இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்களை பரமத்தி வேலூரில் சேவை செய்வர்கள் நம்ம அறக்கட்டளை உள்ள நண்பர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக ஹெவியாக இருக்க போகிறது கிடையாது. எல்லாத்தையும் எனக்கு பாஸ்புக்கை வாங்கிட்டு போய் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது, கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இவர்களால் தான் நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு நல்லா இருக்குது, நாடு ஒருங்கிணைப்பாக இருக்கிறது, பாரத நாடு அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறது என்றால் அதில் எந்த விதமான மாற்று கருத்து யாருக்கும் இருக்க போவது கிடையாது. அதனால் நீங்கள் கெரியர் என்பதை எப்படி வேணாலும் தேர்ந்தெடுங்க. அது உங்களுடைய முயற்சி, அது உங்களுடைய எண்ணம், அது உங்களுடைய திட்டம். நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற கெரியரில் பணத்தை பிரதானமாக வைக்காதீங்க. பணத்தை ஒரு பகுதியாக வைங்க. பல விஷயங்களை ஆரோக்கியமாக யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா 21 வயசில் உங்களுடைய மூளை எப்படி வேலை செய்யுது, அது 30 வயசில் வித்தியாசமாக வேலை செய்யும். நான் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் எழுதி என்கிட்ட வாங்கிக்க. 40 வயசில் அந்த மூளை வித்தியாசமாக வேலை செய்யும். அது 21 வயசில் வேலை செஞ்ச மாதிரி வேலை செய்யாது. 50 வயசில் முற்றிலும் மாறுபட்டு வேலை செய்யும். தாத்தானதுக்கப்புறம் முற்றிலும் மாறுபட்டு வேற மாதிரி வேலை செய்யும். வாழ்க்கையினுடைய கடைசி கோடியில் இருக்கும் பொழுது அது முற்றிலும் வேலை செய்யும். அதனால் இன்னைக்கு நீங்கள் என்ன நல்ல கெரியர் நினைக்கிறீங்களோ 20 ஆண்டுகள் கழித்து உங்களுடைய மூளை அதை ஏற்றுக்கொள்ளாது. அதனால் அந்த பக்குவம், அதனால தான் பெரியவங்க எல்லாரும் உங்களோட இருக்காங்க. கெரியர் கைடன்ஸ் செஷன் நடக்குது. பெரிய பெரிய நிறுவனத்தில் ஆசிரியர்கள் உங்களோட பேசுகிறாங்க. தொலைநோக்கு பார்வையோடு ஒரு வேலையை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. தொலைநோக்கு பார்வையோடு ஒரு வேலையை எடுத்து செய்யுங்க. இன்னைக்கு என்னாக போகுதுன்னு பார்க்காதீங்க. 10 ஆண்டுகள் கஷ்டப்படுவதற்கு ரெடியாக இருந்தாலும் கூட தயாராக நீங்கள் கஷ்டப்படுங்க. வாழ்க்கை என்பது உண்மையாலும் 35 வயசில் தான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. அதுவரை இது விளையாட்டு மட்டும்தான். நீங்கள் செய்கிறது, பார்க்கறது, கற்றுக்கிறது, அடி வாங்கிறது,